பெருமானுடைய அவதாரத்தில் சமஷ்டி பிரணவம், வியட்டி பிரணவம், 2 பிரணவம். இந்த 2 பிரணவத்தை மாறி மாறி சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் பார்த்த பொழுது பார்வதி அம்மாவினுடைய மனசில் தோன்றுகிறது, யானை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு அழகாக இருக்கும்னு நினச்சா. கையில் குழந்தைய கொடுத்துட்டார். யானை தலை, பானை வயிறு, மனித கால்கள். இது கைலாயத்தினுடைய வரலாறு. பூமிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அதான் ரொம்ப சிறப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த சனீஸ்வரரை கொஞ்சமாச்சு தொட்டுக்கோங்க அப்படின்னார். இப்போ தான் அவர் வரப்போகிறார். 1 கோடி மன்மதன் என்ன அழகு இருப்பாரோ அந்த அழகில் நாளை அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ஆவணி மாதம் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள், அந்த நாளில் இறைவன் அவதாரம் செய்கிறார். விநாயக பெருமான் அவதாரம் 1 கோடி சூரியர்களை பிடிச்சி அதை உரல்ல போட்டு இடித்து, அதுக்கப்புறமா அதை உருக்கி, அதுக்கப்புறமா அதை வாத்தா என்ன பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசம் இருந்தாராம். யார் அவர்? பிள்ளையார். 1 கோடி சூரியரை பிடிச்சி அதை உரல்ல போட்டு இடித்து அதை உருக்கி அச்சில் வாத்தா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ. ஒரு சூரியனே எவ்வளவு பிரகாசம், 1 கோடி சூரியர்னா எவ்வளவு பிரகாசம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பளபளப்பா அவ்வளவு அழகாக இருப்பாராம். பிள்ளையாரை பார்க்கறதுக்கே அருணகிரி பெருமான் சொல்லுவார், திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன். அவங்க அப்பா மட்டும் சொத்து ஐயா குறைஞ்சி போச்சு, 2 கண்ணு வச்சுக்கிறானே, ஒரு 4000 வச்சுருக்கக்கூடாது. திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகரை பார்க்க போகும்போது அவருக்கு அவ்வளவு தோணுச்சான், இவ்வளவு அழகான முருகனை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அந்த முருகர் இவ்வளவு அழகாக இருக்காரு, 2 கண் போதலையே அப்படின்னு நினச்சாரான். 2 கண் போதலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்கிறார், 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்போது பிள்ளையாரை பார்க்கறதுக்கு 4000 கண் பத்தலை எல்லாருக்கும். 33 கோடி தேவர்கள் போய் பார்க்குறாங்க. பிள்ளையார் அப்படின்னு எதற்கு பெயர் வந்தது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கைலாயத்து கதை சொன்னேன் இல்லையா, அதில் உருவத்தில் பிழை இருப்பதனால பிழையார் 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 என்பது மருவி பிள்ளையார் அப்படின்னு வந்ததாக ஒரு வரலாறு. 2வதாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 2வதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவர் சொல்கிறார், 2வது எதற்கு அவருக்கு பிள்ளையார் அப்படின்னா, அம்மை அப்பருக்கு என்னது பிள்ளை முதல் பிள்ளையாக பிறந்தது. மற்றவங்க எல்லாமே அவதாரத்தில் வந்தவர்கள், ஆனால் குழந்தையா மடியில் தவழ்ந்தவர் யாரான்னா பிள்ளையார். அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு என்ன பேர்? பிள்ளையார். இப்பயும் நம்மெல்லாம் தமிழ் வழக்கப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? பிள்ளை பிறந்துச்சா? எல்லாரும் கேட்குற கேள்வியே முதல்ல கர்ப்பமாக இருந்தாங்கன்னா பிள்ளை பிறந்துச்சா அதான் கேட்போம். முதல்ல அந்த அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விநாயகர், அதுக்கப்புறம் தான் கணபதி, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பேர்களுக்கும் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய காரணமாக அந்த பேர்கள் வந்தது. இப்போ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறந்ததுனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வளருகிற பொழுது அன்னைக்கு பிறந்த அன்னைக்கே எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அம்மையப்பருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா சும்மாவா? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது, இந்த கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் இல்லாமல் இருந்தால் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எல்லாரும் கேட்பா, என்ன வீட்டில் ஒன்றும் இல்லையா, ஒரு புழு பூச்சி இல்லையா, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றீங்க, கோயில் கோயிலாக போகிறீங்க, வேண்டுதலாக வைக்கிறீங்க, கோயில் கட்டுறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, இன்னுமா கொடுக்கல இந்த கடவுள். கட்டில் நம்ம விருப்பத்துக்கு வருமா? கட்டில் இருக்கு, எத்தனை மனைவி வேணாலும் பண்ணிக்கலாம். வடநாட்டில் ஒருத்தர் 99 கல்யாணம் பண்ணிக்கினார். கல்யாணம் 99, வயசு 98. அவர் சொல்கிறார், 100வது கல்யாணம் பண்ணியாவது நான் ஒரு குழந்தைய பெற்றுப்பேன்றார். அப்போ 99 பேருக்கு இல்லைன்னு அர்த்தம். அதில் 36 பேர் போய் சேர்ந்துட்டா, மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவன் அம்சம் போகுது. அப்பயும் அந்த மனுஷன் சொல்கிறாராம், 100வது பண்ணியாவது நான் ஒரு குழந்தைய பெற்றுப்பேன். கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் உள்ளே இருக்கிறவர் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுக்கு ஒரு 3 காரணம் என்னென்னா,
முதல் காரணம், அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பிறக்காது. பெரும்பாலும் நம்மெல்லாம் தாத்தா பாட்டி கொடுத்தாலா? கண்டிப்பாக அமாவாசைன்னா தாத்தா பாட்டி அன்னைக்கு உபவாசம் இருந்திருப்பா. கண்டிப்பாக ஒரு பிடி சோறு காக்காய்க்கு வச்சுட்டு தான் சாப்பிட்ருப்பா. நீங்கள் இட்லியோ பொங்கலோ பூரியோ சாப்பாடோ எதுவோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒரு கற்பூரத்தை அங்கே ஏற்றி வைத்து விட்டு இறந்தவர்கள் பெயரை சொல்லி நினச்சிட்டு ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி அப்படி குறுக்க ஊற்றிட்டு அந்த கற்பூரம் எரியிற இடத்துல அப்படி குறுக்கல ஒரு நீர் என்று சொல்லக்கூடியதை வாய்த்து நிவேதயாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அந்த தண்ணி அப்படி விட்டுட்டு ஒரு பிடி சாப்பாட்டை கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும், அவ்வளவுதான். இதுவே நம்மெல்லாம் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரைதானே திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன வாக்கு. இதுக்கு நிறைய பலன் உண்டு, நிறைய அர்த்தமும் உண்டு. அது மாதிரி ஒரு பிடி காக்காய்க்கு சோறு வைக்கலைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஏன்? கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், நீ எனக்கு அமாவாசைக்கு திதி கொடுக்கலன்னா நிறைய பேர் அதை யோசிக்கிறாங்க. கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த ஆன்மா பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தினமும் அந்த ஆன்மா போய் கைலாயத்தில் இருக்கிற இறைவனை போய் வழிபாடு செய்யணும். அது மாதத்துக்கு ஒரு மாட்டி அமாவாசை அன்றைக்கி தான் அவங்களுக்கு செத்து போனவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. அப்படி போய் நாம் இங்கே திதி கொடுக்கலனா, திதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயரை வச்சு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் திதின்னு கிடையாது. அமாவாசை கும்பிட்றதுக்கு பேரும் திதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் இங்கே அதை செய்யலைன்னா அங்கே அவருக்கு முன்னாடி ஸ்க்ரீன் போட்டுருவா. கைலாயத்தில் போன உடனே அடுத்த அமாவாசை வரைக்கும் அவர் நின்றுருக்கணும் லைனில். அடுத்த அமாவாசையும் கும்பல்லையா மறுபடியும் ஸ்க்ரீன் போடுவா. இந்த யம தர்மராஜாவுக்கு வேலையாக தான் எது கடவுள் முன்னாடி ஸ்க்ரீன் போடுற வேலை. என்ன கர்மா பண்ணியும் செத்து நம்ம மெட்ராஸில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் தெரியுமா? இந்த நீந்தறதுன்னு ஒன்று இருக்குது. அமாவாசை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிஷர்லேயாவது அடுக்கி வச்சுருவா. அதை விலை கம்மின்னு, அன்றைக்கி தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா. புரியுதா நான் சொல்கிறது? என்ன சொன்னேன்? இந்த நீந்தறதுன்னா என்னது? அப்போ பரவாயில்ல, ஷார்ப்பாக இருக்கா. அப்போது அந்த மீனை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருவாள் அமாவாசையானா. அதானே அது பாட்டுக்கு அது கிடக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கட்டுமே, என்ன இப்போது 2 நாள் கழித்து சாப்பிட்லாம். அப்போது அதெல்லாம் தப்புன்றா, நான் சொல்லலை. இந்த பிள்ளை இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கின்றதா. ஏன்னா இன்றைய தினத்தில் ஒரு சர்வே சொல்லுது, 1500 திருமணமானவர்களை ஒரு சர்வே எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 400 பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக, மற்றவங்களுக்கு இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் என்னடா காரணம்னா அமாவாசை கும்பிட்றதில்ல. அதை கேட்டால் வேற நம்ம பெண்கள் வேற ஒரு பழமொழி சொல்கிறாங்களாம், எங்கள் மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்களும் விட்டுறா. நான் எல்லா பெண்கள் இடத்துலையும் சில கேள்வி கேட்பேன். மாமியார் கேஸ் பயன்படுத்தினாலா? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பயன்படுத்தினாலா? மாமியார் தங்கத்தில் தாலி சரடு போட்டாலா? ஸ்டிக்கர் ஒட்டி கிரைனேட் போட்ட கல்லில் வாழ்ந்தாளா மாமியா? எல்லாம் இல்லையா? இதெல்லாம் நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு தானே இருக்கோம். ஆனால் நம்ம பழக்க வழக்கங்களை மட்டும்தான் இப்போல்லாம் சில பேர் என்ன பண்ணுறான்னா, அதுக்குன்னே சில பேர் இந்த யூடியூப்பில் கொடுக்குறான், பழக்கம் இல்லாத செயலை செய்யக்கூடாது, மாமியார் பழக்கப்படுத்தி இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள் குடும்ப வழக்கம் இல்லைன்னா செய்யாதீங்க. அமாவாசை கும்பிட்றது எந்த குடும்பத்துக்கும் வழக்கம், ஆனால் அதை சொல்லி கொடுத்துட்றா. ஆனால் இதை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா பெண்களுக்குமே. இது செய்யாமல் போனால் மூதாதையர்கள் சாபம் வருமா. அதுக்காக தான் இந்த ஜோதிடர்கள் ஒரு கணிப்பு கணிச்சு சொல்வார், ராமேஸ்வரத்தில் போய் திலக் யாகம் பண்ணிட்டு வாங்கோ, அப்போ தான் குழந்தை பிறக்கும்பா, அப்போ தான் கல்யாணம் ஆகும்பா, அப்போ தான் அதை விட என்ன நடக்கும், கல்யாணம் நடக்கிறதோட மட்டும் இல்லை, வேலை கிடைக்கும், நல்லா இருப்பாங்க, குடும்பம் செழிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுக்கு எதுக்கு காரணம்னா, அந்த மூதாதையர்கள் சாபம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கட்டாகும். 2வது காரணம், குலதெய்வத்தை வழிபாடு செய்யலனாலும் கட்டாகும். எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி வருஷத்திற்கு ஒரு தடவையாவது அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு பொங்கல் வைக்கணும், அவ்வளவுதான். அந்த பொங்கல் வச்சுட்டு பச்சை மாவில் விளக்கு போடுவாங்க.
ஆனால் இப்போல்லாம் எல்லாம் மிஷின் மாவு தான். எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பயே போட்டு அப்பயே வெள்ளத்தை போட்டு ஏதோ ஒன்று திடீர்னு போட்டு ஏற்றுறோமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. 5 மணி நேரம் ஊற வைப்பான் அந்த காலத்தில் விளக்கு மாவுக்கு போடணுன்னா. அதுக்கப்புறம் அதை இடித்து அதை ஜலிச்சு அதுக்கப்புறம் அதை வெள்ளை பாகு எடுத்து அதுக்குள்ள கொட்டி அதுக்கப்புறம் அதை விளக்கு பிடிச்சி அதில் நெய்யை நினச்சி ஒரு 3 போட்டு விளக்கு ஏற்றுவா. அதுதான் வழக்கத்தில் இருந்தது. என்ன இப்போல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் அப்படின்னு வந்துட்டுது. அதுபோல் இப்போது குலதெய்வ வழிபாடு என்பது இல்லாமல் போச்சுன்னா குழந்தை பாக்கியம் கட்டாகும். அதற்கு அடுத்தார் போல் என்னது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிவன் சொத்து குலநாசம். மொத்தத்தில் கோயில் சொத்து குலநாசம். நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். நம்ம அப்பம்மா யாராவது தவறுகள் செய்து ஒரு கோயிலிருந்து 1 ரூபாய் எடுத்திருந்தாலும் அதற்கு பெனால்ட்டி போட்டு 1 கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு போய் சேருமா. சந்ததி இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். சந்ததி இல்லைன்னா எங்கு எடுக்கப்பட்டதோ அங்கேயே போய் அந்த சொத்துக்கள் சேர்ந்து விடுமா. அதுக்கு தான் சொன்னது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னது. இப்போ அது மாதிரி இங்கு சொல்லப்படக்கூடியது என்னென்னா குழந்தை பிறந்திருக்கின்றது. எல்லாரும் அம்மையப்பருக்கு குழந்தை பிறந்திருக்கேன்னு எல்லாரும் வந்து பார்த்தா ஏன் நமக்கும் குழந்தை பிறக்கணுமே, அம்மையப்பர் ஆசீர்வாதத்தோடு பிள்ளையார் ஆசீர்வாதமும் வேண்டுமல்லவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. 33 தேவர், உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். நாமே 4 வேலைக்காரர்கள் வச்சிருக்கும் போது தேவர்கள் வச்சுக்க கூடாதா? இப்போல்லாம் வேலைக்காரி இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. வீட்டில் அதோட என்ன தெரியுமா, ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பளம் வாங்கணும். அதே மாதிரி வேலைக்காரி இருக்கணும். ஆனால் மாமனார் மாமியார் மட்டும் இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் கல்யாணம் ஆன 3 நாளில் தனியாக வச்சு இவெல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அக்ரிமெண்ட்டில் தான் கல்யாணமே ஓடுது நிறைய. அதனால் அப்படி ஒரு செயல் உண்டு. சிவன் சொத்து குலநாசம், மொத்தத்தில் கோயில் சொத்து. இப்போ பிள்ளையாரை பார்ப்பதற்கு 33 கோடி தேவர்கள். அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர். தேவர்கள் 33 பேர் தான். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள் போனாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த 8 9 பேர் நவகிரகம் இருக்காங்களே அவங்களும் போனோம் தானே. இந்த நவகிரகத்தில் 8 பேர் போய் பார்த்தா யார்? பிள்ளையார். அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்திருக்கு, என்ன அழகு, எனக்கும் பிள்ளைன்னு ஒன்று பிறந்திருக்கு, இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க 4000 கண் இல்லை 40,000 கண் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பிள்ளையாரை பார்க்கணுன்னா சாதாரணமாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த கால்களை கண்களை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ரசித்தாங்க. அப்படி ரசித்து கொண்டே வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் குறையுது, 8 பேர் தான் இருக்கும், ஒருத்தரை காணமே. அப்போ தான் பார்த்தார் சனீஸ்வரர் வரல. அப்படியா, ஏன் வரல தெரியலப்பா, ஒருவேளை அவருக்கு ஜுரங்கிறம் வந்திருக்குமோ. நீங்கள் வேறு, அவருக்கு எல்லாருக்கும் ஜுரம் வைக்கிறவரே அவர் தான், அவருக்கு போய் ஜுரம் வருமா? வராது. உடனே பார்த்தார், சரி நம்ம போகிறதுமே போகிற வழியில் சனிக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு எல்லாரும் 8 பேர் வந்தாங்க. சனீஸ்வரா, பிள்ளையார் என்னம்மா அழகாக இருக்கிறார், கைத்தலை நிறைகனி அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்பேடி அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறார். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் பொய்ய மத யானை, அப்பேற்பட்ட ஒரு அழகாக இருக்கிறார், அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அப்படியே சரி அம்மா நானும் போய் பார்த்துட்டு வரனே. இந்த மனைவி அமைவதெல்லாம் யார் கொடுத்த வரப்பிரசாதம்? இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். கணவனை சொல்லியிருக்கலாமா, அப்பம்மாவை சொல்லியிருக்கலாமா, பிள்ளைகளை சொல்லியிருக்கலாமா, மாமனார் மாமியாரை சொல்லியிருக்கலாமா, அடை வேற எதையாவது சொல்லியிருக்கலாமில்ல. ஆனால் ஏன் இந்த மனைவியை மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் இன்னொரு பழமொழியும் உண்டு மனைவிக்கு, தாய்க்கு பின் தாரம். மற்றவங்க யாருக்காவது இந்த பழமொழி இருக்கா பாருங்க? இருக்காது. அண்ணன் தம்பிங்களுக்கு, கணவருக்கு, அப்பம்மா, அதெல்லாம் இல்லை.
முழுக்க முழுக்க இருக்கிறது யாருக்கு? மனைவிக்கு. அப்போ அந்த மனைவி என்கின்றவள் நல்லவளாக வாய்க்கணும். இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா மனைவி அமைந்தது மந்தமாதேவின்னு பேர். அந்த அம்மா வாச்சுட்டா இவர் என்ன பண்ணுறது, எங்கேயும் கூட்டு போக மாட்டார். இப்போ இருக்கிற மனைவிக்கெல்லாம் எது இருக்குதோ இல்லையோ, கார் இருக்கணும், இல்லைன்னா பைக் இருக்கணும். நான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இன்னமும் முடிவடையலை, இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்போ சொல்கிற பொழுது அதில் ஒரு பெண் சொன்னான், நான் வேலைக்கு போவேன், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலைக்கு போவேன், சனிக்கிழமைக்கு ஃபுல்லாக தூங்குவேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தால் வீட்டுக்கார் ஒன்று புல்லட் எடுக்கணும், இல்லைன்னா பைக் எடுக்கணும், இல்லைன்னா கார் எடுக்கணும். காலையில் 10 மணிக்கு போனால் இரவு 10 மணிக்கு தான் வருவேன். இப்போ இருக்கிற பெண்கள் ஆர்டருவில் தான் சாப்பிடுவேன், உண்டா இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் சாப்பிடுவேன்னு வாங்க. அதுபோல் மனைவின்றதோ அந்த மாதிரி உண்டு. இப்போ என்னடான்னா இந்தம்மா பீச்சுக்கு கூட்டு போல, பார்க்குக்கு போகலைன்னெல்லாம் நினைக்கல. அந்தம்மா என்ன நினைக்கிறா, ஒரு யாகம் இல்லை, ஒரு கிரகப்பிரவேசம் இல்லை, ஒரு கல்யாணம் இல்லை, எதுக்குமே இவர் நம்மளை அழைத்து கொண்டு போக மாட்டேன்றாரே, இவர் மட்டும் தனியாக போகிறாரே. மனைவி பார்த்தா, நீ போகிற இடமெல்லாம் நாசமாக போகட்டும், நீ பார்க்குற இடமெல்லாம் நாசமாக போகட்டும், கொடுத்துட்டா சாபத்தை. உடனே பார்த்தார், மனைவி இதுக்கா மனைவி? அதனால தான் சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஏன்னா மற்ற உறவுகள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல்னால புண்ணியத்தினால கிடைக்குமா. இந்த மனைவி மட்டும் டபுள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் அமையுமா, இல்லை டபுள் பாவம் பண்ணால் ஆப்போசிட்டாக அமையுமா? அப்படின்னா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே நரகத்தை அனுபவிச்சிருவாங்கன்னு அர்த்தம், அங்கே போய் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா டிஃபன் ஆச்சா? நான் சொல்லுவேன், காஃபி கூட, காஃபி இல்லை டீ தான் இருக்குது. ஏம்மா அந்த இட்லி கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, 2 தோசை வாத்துக்கு, முடிஞ்சா வாத்து 2 சாப்பிட்டுட்டு நீங்கள் 2 வாத்து எனக்கு கொண்டு வாங்க. நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன். எதை பார்த்து? டிவி சீரியலை பார்த்து. இப்போல்லாம் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஆர்டர் போடும், இப்போல்லாம் அப்படி போயிடுது காலம். அதனால் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சாபம் கொடுத்ததுனால இவரால் அங்கே போக முடியல. ஏன்னா இவர் போனால் ஒன்று, இவர் போகிற இடம் நாசமாகும் ஒன்று, அது கைலாயம், சிவபார்வதி. 10 குறைக்கு இவர் பார்வைப்பட்ட அங்கே ஏதாவது பிள்ளைக்கு வில்லங்க வந்தால் இவர் மாட்டுவார். அதனால் அவங்க அம்மா சாயாதேவின்னு பேர். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே அந்த பிள்ளைகள் உயர்வார்கள். தந்தை பேச்சை கேட்டு தந்தை வழியில் நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளை போன்று வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது உலகத்தில் வேறு யாராலையும் அமைச்சு கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அது உண்டான்னா இல்லை. அப்பாடே ஆஃப் பண்ணு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, பிள்ளை சொல்கிறான். டே அவர் தான் சொல்கிறாரு ஆஃப் பண்ணான்டா, ஆஃப் பண்ண மாட்டான். ஆனால் தாய் தந்தை பேச்சை எந்த பிள்ளைங்க கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போது அம்மா முந்தானையில் முடிச்சு போட்டா, டே அப்பா உன் பார்வை சரியில்லைன்றாங்க, தயவு செய்து சொல்கிறேன் நீ இங்கேயே இரு, ஏன்னா அது கைலாயம், அப்புறம் எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும். அப்படியா? இப்போ வந்தவங்க எல்லாம் உசுப்பேற்றி விட்டாங்களா, பிள்ளையார் அழகுன்னு அழகு எல்லாம் என்னென்னா வந்தவங்களை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு நம்ம விருந்தாளியாக போகிறோன்னா, நம்ம போயிருக்கிறோமே நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. நம்ம கூட யார் வரலையோ அவங்கள, ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் வேறு எங்கன்னா போயிருக்கு ஃபங்க்ஷன், இல்லை வீட்டில் இருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லையா, அத்தனை கேள்வி வராதவர்களை தான் கேட்பாங்க. இப்போ அங்கே போன இடத்துல 8 பேர் வந்திருக்கீங்க, ஏன் அவர் வரல, 8 பேர் வந்திருக்கீங்க, ஏன் அவர் வரல, 8 பேர் வந்திருக்கீங்க, அவர் ஏன் வரல, இதுதான் கேள்வி வருது. அதனால் சொன்னார், உன்னதான்ப்பா எல்லாரும் கேட்டாங்க, அதுவும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர் வீட்டுக்கு நீ வரலன்னு சொன்ன உடனே உன்னைத்தான்ப்பா எல்லாரும் கேட்டாங்க. இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அம்மா என்னை எல்லாரும் கேட்டிருக்காங்க, நான் போய் ஒரு ஓரமாக நின்னாவது பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போனமா வந்தமான் இருக்கணும், அங்கே எந்த வில்லங்கத்தையும் நீ பண்ணி வச்சுடாதே. அம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்,
சரின்னு இந்த அம்மா இந்த முந்தானையிலேருந்து பிள்ளையாக அவுத்து விட்டு டேப்பா பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா. இன்றைக்கும் வெளியில் பிள்ளைங்க பைக் எடுத்துகிட்டு போனா, டேய் வேகமாக போகாதே, ஆமாம் லிமிட்டாக போ, மெதுவாக போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. அந்த பையன் போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் அம்மாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி. அதனால் இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த அம்மா சொல்லி அனுப்பினா, சனீஸ்வரர் இங்கேருந்து போனார். நாரதர் கலகம் நன்மையை தவிர தீமை தரவே தராது, ஒரு நாளும் தராது. ஆனால் நம்மளில் சில நாரதர் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் 2 நாளைக்கு முன்னாடி மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அக்கா வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 ஆப்பிள் வாங்கிட்டு போகிறார். மாமா நேற்று கூட பார்த்தனே மாமா, என்ன மாமா ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, என்னமோ திடீர்னு வயிற்று வலின்னு வந்தேன்ப்பா, அட்மிஷன் போட்டாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிக்கிறாங்க. அப்படியா, என்னமோ தெரியல, ஏதோ வயிற்றுல இருக்குதான், கட்டின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி. இந்த 2 ஆப்பிளை கொடுத்துட்டு அவர் சொல்வார், இந்த போன நாரதர் சொல்வார், மாமா எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டில் கூட ஒருத்தருக்கு இப்படி தான் மாமா, 3 நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க மாமா, 3 நாள். யாராவது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தோணுமா? ஏன்னா அவருக்கு உடல்நிலை வேறு, அவருடைய வியாதி வேறு, அவருடைய மாத்திரை மருந்து வேறு, அவருடைய உடல் ஸ்ட்ரென்த்து வேறு. ஆனால் இவருடைய ஸ்ட்ரென்த்து வேறு, இவருடைய ப்ராப்ளம் வேறு. ஆனால் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, வயிறுனா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும்னு நினச்சிப்போம், சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே இந்த நாரதர் போனார், இவர் கீழே இறங்குறார் நாரதர், சனீஸ்வரர் மேலேற. சனீஸ்வரர் இப்போ தான் வர்றியான்னார். ஆமான்னார். இந்த நாரதர் இறங்கினவர் அப்படியே இறங்கி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். கடகடன் மறுபடியும் படியேறினார். பார்வதி அம்மா காதில் போய் என்னமோ சொன்னார், குச்சு குச்சு குச்சு. அப்போவே இருந்திருக்கு இந்த குசு குசுன்றதெல்லாம், இப்படி வாயில் வச்சுட்டு என்னமோ ரகசியம் பேசுமா அந்த மாதிரி. சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா கடகடன் போனா, நாரதா நிஜமாவா சொல்கிறேன், சத்தியமாம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. போனால் அந்த அம்மா மடமடன்னு அங்கே தங்க தொட்டில். தாய் மாமன் சும்மாவா, 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், அவர் சும்மா இருப்பார். அவர் தங்க தொட்டில் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் போன்ற நவரத்தனங்கள் கற்களை எல்லாம் பதுக்கி வைத்த தொட்டில் கொடுத்திருந்தார். அந்த தொட்டிலில் பிள்ளையாரை படுக்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடியவர்கள்லாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு கையை தட்டி ஒழுது சிரித்து கொண்டு அழகாக படுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த அம்மா பார்வதி அம்மா பார்த்தா, பார்க்கக்கூடாதவன் பார்த்து என் பிள்ளைக்கு ஏதாவது திருஷ்டி பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு தூக்கி தாயினுடைய மடியில் இருந்தால் எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது என்பதற்காக லோகமாதாவாச்சே. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணா, தன் மடியில் போட்டுவிட்டு பட்டுப்புடவையால் இப்படி மூடிட்டான், பார்க்காதபடி மூடினான். முன்ன உடனே சும்மா இருக்கணுமே இந்த பிள்ளையார் பார்த்தார். சனீஸ்வரர் போன சனீஸ்வரர் எல்லார் கையிலையும் பார்த்தார், யார் கையிலையும் குழந்தைய காணோம். என்னையா இது, பிள்ளையார் பிறந்தார்னாங்க, யார் கையிலையும் குழந்தையே காணோம். பிரம்மா கையில் இல்லை, சரஸ்வதி கையில் இல்லை, 8 லட்சுமி கையில் இல்லை, நாராயணர் கையில் இல்லை, பார்த்தா பரமசிவன் கையிலையும் இல்லை. ஆனால் அம்மா உட்காண்டிருக்கா, அங்கே தான் என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு உத்து பார்க்குறாரு. பார்த்தா, சனீஸ்வரா நான் இங்கே தாண்டா இருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா தான் மூடி வச்சுருக்கா, இரு அப்படின்னு இந்த குழந்தைகள் முதல்ல இந்த உதைக்கிறதுன்னு இவ தான் உதைச்சார். இந்த கால் உதைக்கும் தெரியுமா, அதை உதைச்சார். உதைச்ச உடனே இந்த அம்மாவுக்கு பக்குன்னு ஆகிடுச்சா, குழந்தைக்கு மூச்சு முட்டுதோ, இந்த பட்டுப்புடவையில் காற்று போகலையோ அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சை மட்டும் அப்படி திறந்து விட்டா. எட்டி பார்த்தார். இவர் பார்த்த நேரம் பார்த்து தலை காணாமல் போயிடுச்சு. பிள்ளையார் தலையே காணாமல் போயிருக்குன்னா நம்ம தலையெல்லாம் தப்புமான்னு பார்க்கணும். சளி பிடிச்சா 2 ஊசி போட்டுக்கலாம். ஆனால் இவர் பிடிச்சாருன்னா 7.5 வருஷம் படாத பாடு படுத்தி எடுத்துடுவார் இல்லையா? அதனால் அப்போ அவரை எட்டி பார்த்ததும் தலை காணாமல் போச்சு. முண்டம் மட்டும் இருக்கின்றது. ஓடி போய் அம்மா அப்போ தூக்கி கொண்டு போய் பரமசிவன் காலில் போட்டு, இறைவா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே, இறைவா, என் குழந்தை முதல்ல நான் ஆசைப்பட்டு பிறந்த குழந்தை. ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் முதல் குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துப்பா. அது மட்டும் இல்லை, யாரையும் நம்பி கொடுக்க மாட்டான்.
அப்படி கொஞ்சம் அழுதா கூட கடன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு போய் கண்ணாத வந்துட்டேன்பா. அப்போ இருக்கிற அம்மாலாம் இப்போ இருக்கிற அம்மாலாம் சொல்கிறான் என்னான்னு, அப்பனை மாதிரி திறந்த வாயை மூடுதா பார், ஆன்ற சத்தம் அடங்கிறதே கிடையாது. அதை கேட்டுட்டே அப்பா உள்ள அப்படி நுழைவார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, உன்ன மாதிரி தானடி இருக்கும், நீ உன் பிள்ளையும் அப்படிம்பார். சொல்லிகிட்டே வருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அம்மா பார்த்தா காலடியில் போட்டு சிவபெருமான இடத்துல வேண்டி பிரார்த்தனை பண்ணுறா, இறைவா குழந்தை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளை தான் தாய்க்கு கொல்லிடுவார். இன்னைக்கு வரைக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளை, தகப்பனுக்கு இடைப்பிள்ளை தான், கடைசி பிள்ளை தான் கணக்கு வரும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளை தான் கொல்லி போடுவார். ஒத்த பிள்ளையாக இருந்தால் அவரே அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டுக்கும் போடுவார். இதுக்கு என்ன காரணம்னா 10 மாதம் சுமந்து முதல்ல கருவை சுமக்க ஆரம்பித்ததுனால அந்த கருவிலிருந்து பிறந்த முதல் பிள்ளை தான் தாய்க்கு கொல்லிடணும் என்பது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விதிக்கப்பட்ட ஒன்று. இப்போ அந்த அம்மா அழுது தொழுதா, இந்த குழந்தை பிராணன் வரலன்னா நான் பிராணனை விட்டுடுவேன்னா, பிராணன்னா உயிர், இந்த குழந்தைக்கு உயிர் வரலன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னா. லோகமாத்தா உயிரை விட்டுவிட்டா கதி என்ன ஆகும்? சிவபெருமானில் பாதி இல்லையா, அம்மை எப்பர். அதனால் சிவபெருமான் பார்த்தார், அம்மா ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தின விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வரவழைத்தார். யாரை கூப்பிட்டா? இரண்டாவது. ஏன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் 4 திருக்குமாரர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பேர் தான் தெரியும், நிறைய பேருக்கு 4 திருக்குமாரர். முதற் கடவுள் பிள்ளையார், இரண்டாவது பிள்ளை காலபைரவர், ரெண்டாவது பிள்ளை காலபைரவர், மூன்றாவது பிள்ளை வீரபத்ர சுவாமி, மூணாவது பிள்ளை வீரபத்ர சுவாமி. வீரபத்ர சுவாமியை நம்ம ஏன் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் வழிபாடு செய்கிறதுன்னா அவருக்குரிய வழிபாட்டு முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தலையில் தேங்காய் உடைச்சிக்கணும். நம்மளாம் உடைச்சிப்போமா? ஒருவேளை ஒன்றா நோம்புறனாவே கொஞ்சம் பால் எடுத்துக்கலாமா, கொஞ்சம் பழம் எடுத்துக்கலாமா, உப்பு இல்லாத உப்புமா சாப்பிட்லாமா, உப்பு இல்லாமல் மோர் சாப்பிட்லாமா, எத்தனை கேள்வி கேட்குறோம். ஆனால் 48 நாள் உப்பில்லாத பச்சரிசி அன்னத்தை தான் உண்ணணும். இந்த மூக்கு, வாய், காது இது 3ம் கட்டி கொண்டு தான் பூஜை செய்யணும். தலையில் தேங்காவை உடைத்து கொள்ளணும். இந்த டிவியில் டெலிகாஸ்ட் காட்டுவாங்க, தலையில் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா அது வீரபத்ர சுவாமின்னு அர்த்தம். வேறு எந்த கடவுளுக்கும் தலையில் தேங்காய் உடைக்கிற வழிபாடு கிடையாது, வீரபத்ர சுவாமிக்கு மட்டும் உண்டு. கர்நாடக மாநிலத்தில் தான் அதிகமாக வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கொஞ்சம் கம்மி. கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த பக்க பகுதிகளில், கொஞ்சம் தருமபுரி அந்த பக்க பகுதிகளில் இந்த வீரபத்ர சுவாமி அதிகமான வழிபாடு உண்டு. சிவாலயத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே வீரபத்ர சுவாமியை வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் 3வது கடவுள் வீரபத்ர சுவாமி. 4வது கடவுள் தான் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த 4 பேர் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும். நீங்கள் கேட்ட ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாராயணருக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர். மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய நாராயணருக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பார்வதிக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர் நாராயணராக இருக்கக்கூடியவர். மோகினி அவதாரம் எடுத்த பொழுது பெண் இவ்வளவு அழகாக இருக்காளேன்னு சிவபெருமான் கொஞ்சம் ஆசைப்பட்டார். அந்த ஆசையினால் என்ன, ஐயப்பன் ஒருத்தர் பிறக்கணும் இல்லையா, அவதாரம் நடக்கணும் இல்லையா, அந்த அவதாரத்திற்காக அவர் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே சொல்லப்பட்டது. இப்போ இறைவனுடைய கருணையினாலே சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் 2வது பிள்ளை காலபைரவர். அவர்தான் காசியம்பதியினுடைய காவல் தெய்வம். அஷ்ட பைரவர்கள் 8 திக்கும். காசியிலிருந்து நீ ஒரு குங்குமம் எடுத்தினா கூட, ஒரு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாலும் காலபைரவன் அனுமதி இல்லாமல் வெளியில் வராது. காலபைரவரை வைத்துத்தான் அங்கிருந்து எல்லா பொருள்களும் எடுக்கப்படும். அதே மாதிரி சனியினுடைய தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா காலபைரவரை வழிபாடு செய்தீங்கன்னா சனியினுடைய தொல்லை குறையும். ஏன்? காலபைரவரனுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா
சனியனுடைய குரு என்று சொல்லக்கூடியவர் காலபைரவர். அவர் தான் குருநாதர். சனிக்கு யாரா குருன்னா காலபைரவர் தான் குருநாதர். இப்போ காலபைரவரை படைத்து விட்டார். காலபைரவருக்கு ஆடை கிடையாது, ஞானமே ஆடை, அறிவு தான் அவருக்கு ஆடை. அதனால தான் எல்லா கடவுளுக்கும் ஆடை உடுத்தி இருப்பாங்க. காலபைரவருக்கு மட்டும் ஆடை உடுத்தி இருக்க மாட்டாங்க. அவர் நிர்வாண கோலத்தில் பிறந்த மேனியிலே இருப்பார். அது ஏன் அப்படின்னா இந்த காரணத்தினால தான் இந்த கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் அவருடைய அவதாரம். இவர் ஆவணி மாதத்தில் அவதாரம் செய்தார். ஏன்னா நம்ம கால அளவு வேற, கடவுளினுடைய கால அளவு வேற. உடனே கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. இது என்னது, இது ஆவணி மாதம் ஆனால் அது கார்த்திகை மாதம். என்ன தேவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் அளவு சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாரும். இது படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 18 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. அதை படித்து மெமரி பண்ணுறதுக்குள்ளே பாதி உசுறு போச்சு. நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். மார்கழி மாதம் விடியற்காலை பொழுதுதான் தேவர்களுக்கு. ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் மாணிக்க வாசக பெருமான் பாடுவார் இல்லையா? திருவெம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியதும் திருப்பாவையும் பாடப்படக்கூடிய அந்த மார்கழி மாதம் 30 நாளும் விடியற்காலை பொழுது 4:30 மணி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அது. அதனால தான் உங்களை எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தேவரோடு தேவராக நீங்களும் எழுந்து போய் வழிபாடு செய்தீங்கன்னா பகவான் கீதையில் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படிம்பார். அப்போ அப்படிப்பட்ட மாதமான மார்கழி மாதத்தில் நாம் வழிபாடு செய்தால், தேவர்களோடு வழிபாடு செய்தால் ஒரு வருஷத்து வழிபாட்டை ஒரே மாதத்தில் முடிச்சுக்கலாம். மற்ற 365 நாளில் 11 மாதம் கோயிலுக்கு போகலனால பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த மார்கழி மாதம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். இது நாளாகி, யாருக்கு? தேவர்களுக்கு நாளாகி, 4 மாதமாகி, மாதம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வருகிற பொழுது பிரம்மாவுக்கு ஒரு நாள். 12,000 ஆண்டு காலம் தேவ ஆண்டு காலம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இப்போ பிரம்மாவுக்கு அது நாளாகி, 4 மாதமாகி, மாதம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வந்தால் அது நாராயணருக்கு ஒரு நாள். இப்போ கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாராயண ஆண்டு காலத்தில் அது நாளாகி, 4 மாதமாகி, மாதம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வந்தால் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துக்குள்ளே யார் யாருக்கு எவ்வளவு ஆயுசு போகுதுன்னு கணக்கு கிடையாது. யோசிக்கணுமா இல்லையா? அப்போது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கார்த்திகை, ஏன்னா நமக்கு ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி ஆச்சு. ஆனால் காலபைரவர் அவதாரம் பண்ணது நீங்கள் என்ன அன்னைக்கு அவதாரம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் கும்பிட்ற வழிபாடோ கார்த்திகை மாதத்தில் இல்லை, வருது தேய்பிரை அஷ்டமியில். ஏன்னா நம்ம நாள் வேறு, அங்கே கால அளவு வேறு. இப்போ அதுக்கு உங்களுக்கெல்லாம் உதாரணம் சொல்கிற மாதிரி, இப்போ நமக்கு இருட்டு. ஆனால் அதே அமெரிக்காவில் இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளேயே கால அளவுகள் வித்தியாசப்படுகிற பொழுது கைலாயத்துக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் யோசிக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்போ இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே கால பைரவர் அவதாரம் செய்தார். அவதாரம் செய்த உடனே ஆடை கட்டல குழந்தை. உடனே பார்த்தார், கால பைரவான்னார். அப்பா வணக்கம். தாயில் சிறந்த கோயில் இல்லை. அம்மாவை பார்த்த உடனே வணங்கிட்டான் பிள்ளை. அம்மா அழுதுன்ட்ருக்கா. அம்மா ஏம்மா அழற? கால பைரவர் உடனே அப்பா கிட்ட, அம்மா ஏன் அழறாங்க? அப்பா உங்கள் அண்ணன் தலை காணாமல் போயிடுச்சு, நீ என்ன பண்ணுறியோ எது பண்ணுவியோ தெரியாது, எது வடக்கு தலை வச்சு படுத்துட்டுருக்குதோ அதை 1.5 மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக கொண்டு வந்துடுவோன்னா. கட 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 கடன்னு இப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே 14 உலகத்தையும் ஒரு ரவுண்டு வரார். அவருக்கு வாகனம் நாய். நாய் எவ்வளவு வேகம் போகணும்னு யோசித்து பார்க்கணும். சில நேரத்தில் அது ஓடும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா 4 கால் பாய்ச்சல் இருக்கும். அப்படி பாய்ந்து ஓடுகிற பொழுது பார்த்துட்டு வந்தால் எங்கேயும் இல்லை, வடக்கு யாரும் தலை வச்சு படுக்கலை. அப்படி படுக்காத பொழுது அப்போ தான் பார்க்கிறார், கடைசியாக பூலோகத்துக்கு வந்தால் ஒரு யானை வடக்கு தலை வச்சு படுத்துன்றது. இப்போ யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? அப்பா எது வடக்கு தலை வச்சு படுத்துன்ருக்கோ அது தலையை கொண்டு வா. அது இது எது யாரை சொல்லுவோம்? நாமெல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கார அப்படி தான் சொல்கிறோம்.
அம்மா ஐயா எங்கே போய்கிறார், அது எங்கே போய்குதோ தெரியாது. அம்மா ஐயா எப்போ வருவார், அது எப்போனா வரும், எப்போனா போவோம். ஐயா சாப்பாட்டுக்காவது வருவாரா, அதுவே வரும், அதுவே போட்டுக்கும். இப்போல்லாம் அந்த பாஷையில் தான் போயின்னு இருக்கோம். உண்மையா இல்லையா? யாருமே வாங்க போங்க நீங்கள் என்கின்ற வார்த்தைகள் குறைந்து போயிடுச்சு. எல்லாமே உயர்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்திணைக்கு போகிறது கிடையாது. எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் தமிழ் படித்த புலவர்கள். உண்மையா இல்லையா? தமிழ் படித்த புலவர்கள். ஆனால் யாரும் உயர்தனைக்கு போகிறதில்ல. ஆனால் அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடியதில் எல்லாரும் வந்துட்டோம். அது கீழே வந்துடுறோம். இப்போ அப்படி சொல்லுகிற பொழுது இப்போ யோசிக்கிறார் அப்பா, தேவர்கள் தலை என்றால் தேவர்கள் தலை, மனிதர்கள் தலை என்றால் மனிதர்கள் தலை சொல்லியிருக்கணும். ஆனால் தேவர்களோ மனிதர்களையோ அவர் சொல்லலை. அது என்ன சொல்கிறார், எது வடக்கு தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வா சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், யோசித்தார், உடனே பார்த்தார். அப்போது விலங்கைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று அதன் தலையை வெட்டி கொண்டு வந்து பொருத்துறார். 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை, 1.5 மணி நேரத்துக்குள்ளே அப்படி பொருத்துகிற பொழுது பிரணவத்தின் பொருளை சொல்லி பொருத்தினார். ஓங்கார சொரூபம் அதை வச்சு அப்படி பொருத்துகிற பொழுது தான் அப்போ தான் ஓங்கார சொரூபமாக யானை தலை வந்தது. இப்போ யானை தலை வந்துட்டு குழந்தை உயிரோடு வந்தாச்சு. இப்போ குழந்தை உயிர் வந்துட்டுது. குழந்தை எழுந்து உட்காந்துட்டார். அம்மான்றார், அப்பான்றார், பேசுகிறார். பார்த்த உடனே பார்வதி அம்மாவுக்கு பாலை வாத்தது போல் இருந்தது. ஆஹா, என் குழந்தை என்னது பிராணன் வந்துட்டுது, உசுறு வந்துட்டுது அப்படின்னு நினச்சி அடுத்த வினாடி பார்த்தேன். சுவாமி இப்படி திரும்பி பார்க்குற வரைக்கும் சனீஸ்வரன் அங்கே தான் நிற்கிறான். படும்பாவி, 84 லட்சம் யோனி பேதம் வந்து பார்த்துட்டு போனது என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. ஈ வந்தது, நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள், மனிதர்கள், 33 கோடி தேவர்கள் வந்து என் பிள்ளையை பார்த்தார்கள். ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. நீ பார்த்த உடனே என் பிள்ளைக்கு, அதுவும் என் மடியில் இருக்கிற விடதே தலை காணாமல் போயிருச்சு. அப்போ இந்த மனிதர்கள் எவ்வளவு படாத பாடுபடுவார்கள் யோசித்து பாருங்க. உடனே பார்த்தா, நீ பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகட்டும், உன் கால்கள் 2 சிறுத்து போக கடவது கொடுத்துட்டான் சாபத்தை. அப்படி கொடுத்து அடுத்த வினாடி பார்த்தார், மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். மந்தகாரகன் என்பது அவருடைய பெயர். பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகும். அதான் இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போகிறது. 12 ராசிகளுக்கு சுற்றுறதுக்கு 30 வருஷம் ஆகும். எத்தனைல? 30 வருஷம். இப்போ இங்கேருந்து 2.5 வருஷம். ஒரு பழமொழி கிராமங்கள் எல்லாம் சொல்லுவோம், நம்ம இடத்துலலாம் கூட சொல்லுவோம், நடக்க முடியாதவன் எங்கள் பெண் எடுத்துக்கிட்டான், அது இவன் தான், வேறு யாரும் இல்லை. நடக்க முடியாதவன் சித்தப்பன் வீட்டில் பெண் எடுத்து, அது யாருன்னா இவர் தான், வேறு யாரும் இல்லை. அதுதான் 2.5 வருஷத்தில் இவர் மாறுறதுக்கு காரணம். இப்போ அந்த நடந்து அம்மா கிட்ட போனார். அம்மா கிட்ட போன உடனே அம்மா பார்த்தா, டே எப்பா போகும்போது சிங்க நடை மாதிரி போனேன், வரும்போது என்னோட ஆம நடையோட வரை. ஒன்றும் இல்லைம்மா, நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் பார்த்த நேரம் பார்த்து பிள்ளையார் தலை காணாமல் போச்சும்மா, அதுக்கு அவங்க இந்த அம்மா என்ன சாபம் கொடுத்து. அந்த பெண்களுக்கே உள்ள வீம்பு என்ன தெரியுமா? மாமியார் மருமகளாக இருந்தாலும் அம்மா பொண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதான் அந்த பெண்களுக்குள்ள ஒரு என்னது, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணம் என்ன அப்படின்னா அது பெண்கள். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கடன்னு சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணால் சாரி தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சு உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் அந்த பெண்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன நீ அன்றைக்கி அப்படி சொன்னியே, அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உறவு வைத்தாலும் கூட அன்னைக்கு என்ன நீ இப்படி சொன்னியேன்ற அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பெண்களுடைய அந்த நம்மெல்லாம் சண்டை போடுவோமே, கொழாடி சண்டை மாதிரி, அந்த மாதிரி ஆகிடும். இப்போல்லாம் யாரும் வெளியில் வர்றதில்ல, அது வேறு. அப்போல்லாம் சொல்லுவாங்க, கொழாடி சண்டை மாதிரி ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்பா. அதுபோல் இப்போ இந்த பெண் சொல்கிற, அந்த அம்மா மட்டும்தான் சிவபெருமானுடைய மனைவியா? நான் சூரியனுக்கு மனைவி இல்லையா? இந்த அம்மா சாயாதேவி. சூரியனுக்கு 2 மனைவி, ஒன்று உஷாதேவி, இன்னொன்று உஷாவினுடைய நிழல் சாயாதேவி. உஷாதேவிக்கு பிறந்தவர்கள் தான் யமுனா நதியும் யமதர்ம ராஜாவும். தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும், யமுனா நதியும் யமதர்ம ராஜாவும். இந்த சாயாதேவிக்கு பிறந்தவர்கள் தான் பத்ரா நதியும் சனீஸ்வர பகவானும்.
இப்போ இவங்க பிறந்து வளர்கிற பொழுது ஒரு பழமொழி சொல்வோம் இல்லையா, 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி, பங்காளியும் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டணும், இல்லைன்னா முத்தி போயிடும். அது மாதிரி இப்போ இவங்க 10 வயசில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது எதெல்லாம் யமன் வைத்திருந்தாரோ அதை சனீஸ்வரர் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தாரு, எதுனாலும் கேட்பார். இதில் கோவத்தில் தம்பிதானே நினச்சி காலில் எட்டி உதைத்தார். கால்கள் இரண்டும் அழுகி போக கடவது. சாயாதேவி கொடுத்துட்டா சாபத்தை. உடனே அப்பா கிட்ட போய் சொல்கிறார் யமன், அப்பா அப்பா என்னை அம்மா சபிச்சு விட்டாங்க, என்ன சொல்லி? கால்கள் 2 அழுகி போக கடவுது. அப்படியா சொன்னா உஷா? ஆமாம்ப்பா. ஏன்னா யாருக்கும் தெரியாது, உஷாதான்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உஷாவினுடைய நிழல் தான் அங்கே இருக்கிறது. வெப்பம் தாங்க முடியலன்னு அம்மா, அந்த அம்மா 2 குழந்தைய பெற்றுட்டு போயிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு. இப்போ என்ன செய்வதுன்னு தெரியாத நேராக வந்தார். உஷா, பெத்த பிள்ளைக்கு சாபம் கொடுக்கலாமா? தாய்க்கு தலைப்பிள்ளை அல்லவா, நீ இப்படி சாபம் கொடுக்கலாமான்னார். நான் பெத்தாதானேன்னா. உண்மை என்னைக்காவது நெருப்பில் போட்டு எரித்தாலும் உண்மை வெளியில் வந்தே தீரும். தண்ணியில் கரைச்சாலும் வெளியில் வந்தே தீரும். பூமியில் புதைத்தாலும் வெளியில் வந்தே தீரும். உண்மை என்றைக்கும் யாராலையும் சாகடிக்க முடியாது, என்னைக்குமே சாகடிக்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உண்மைக்கு உண்டு. இந்த சொன்ன அடுத்த வினாடி நீ யார்? சுவாமி மன்னிச்சிருங்க, நான் உஷாவினுடைய நிழல். பாவி, என் கூடவே குடும்பம் நடத்தி 2 குழந்தைய பெற்றிருக்கிறேன். அப்போ இவ்வளவு நாள் நீ ஏன் உண்மையை சொல்லலை? அந்த அம்மா சொல்ல வேணான்னா நான் சொல்லலை. உனக்கு பிறந்தது எனக்கு பிள்ளையும் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல. ஒதுக்கிட்டார். இந்த ஒதுக்குனதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த கால்கள் சரியாகணும். யமதர்ம ராஜாவாக இருக்கக்கூடியவர் கைலையம்பதியில் போய் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து தர்மராஜா பட்டம் வாங்கினார். இந்த சனீஸ்வரருடைய அம்மா சாயாதேவி சொல்கிறான், உங்கள் அண்ணன் பட்டம் வாங்கிட்டான், நீயும் போய் பட்டம் வாங்கு. அம்மா, அவர் கைலாயில் தவம் பண்ணுறார், நான் எங்கே போய் தவம் பண்ண? காசியில் பண்ணு, கைலாயத்துக்கு நிகரான பதி காசி. ஆனால் உண்மையிலே நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொல்லுங்கள்? அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நாமெல்லாம் திருவாரூரில் பிறக்கணும். பிறந்தால் திருவாரூர். ஏன்? நாய் பிறந்தாலும் சரி, நரி பிறந்தாலும் சரி, பேய் பிறந்தாலும் சரி, என்ன கிடச்சுடுதான்? முக்தி கிடச்சுடுது. உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், டெலிவரி அங்கே வச்சுக்கலாமா? தாராளமாக. யாருக்கு? பெண்ணுக்கோ மருமகளுக்கோ டெலிவரி அங்கே வச்சோன்னா நம்ம பேர பிள்ளைங்களுக்கு முக்தி. யார் பிறந்தாலும், கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் திருவாரூர் தலத்தில் பிறந்தால் முக்தி. சரி, பிறக்க முடியல, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? வாழ்கிறோம். வாழ்ந்தால் முக்தி காஞ்சிபுரம். காலாட்டிகிட்டே சாப்பிடுவாங்களாமே. சும்மா போய் காலாட்டினெல்லாம் இல்லை. என்ன பண்ணனாங்க? தறி நெய்யணும். அதை நெய்தால் நமக்கு சோறு. அதனால் அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய தலம். வாழ்ந்தால் காஞ்சிபுரத்தில் 30 வருடம் வாழணும். ஒரு 30 வருஷம் அங்கே வாழ்ந்தோன்னா நமக்கு எல்லாம் முக்தி கிடச்சிரும். சரி, வாழ்கிறதுக்கும் வழி இல்லை. அடுத்து தரிசித்தால் சிதம்பர நடராஜ பெருமான். 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல. 100 வயது வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போகலை, எனக்கு ஒரு ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லுவது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முறையாவது வாழ்க்கையில் மனிதனாக பிறந்திருந்தால் சிதம்பர நடராஜ பெருமானை தரிசிப்பது சிறப்பு. ஒரே ஒரு முறை தரிசா முக்தி. சரி, தரிசிக்கவும் முடியல, வேறு எதுனா வழி சொல்லுங்க. இருந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலை என்று நினைத்தால் முக்தி. எவ்வளவு எளிமை இல்லையா நமக்கெல்லாம்? கடவுள் எவ்வளவோ நமக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்துக்கிறார். அதனால தான் கைலைக்கே போனால் கூட என்ன பதி? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எங்கள் கைலைக்கே போனாலும் இதான் வாசகம். அப்போது அப்படிப்பட்ட ஒன்று நம்ம நாட்டில் பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்த நினைத்தால் திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியம்பதி. காசிக்கு நிகரான பதி நம்ம ஸ்டேட்லேயே இருக்குது. எது? காசிக்கு அடுத்தார் போல் என்ன சொல்லுவோம் எல்லாரும்?
காசிக்கு போனால் எங்கே போகணும் அடுத்து? காசிக்கு போனால் அடுத்து நாம் எல்லாம் போகக்கூடியது ராமேஸ்வரம். அப்போ அந்த ராமேஸ்வரத்துக்கு போனோன்னு கண்டிப்பாக நமக்கு என்ன கிடச்சிரும்? முக்தி கிடச்சிரும். இப்போ 5 ஸ்டேட் எந்த தளத்தில் இருக்குது? நம்ம தளத்தில் இருக்குது. அப்போ நாமெல்லாம் எவ்வளவு ஏதோ ஒரு சூழலில் இந்த 5 தளத்தில் ஏதாவது ஒரு தளத்தை கண்டிப்பாக தரிசிப்போம், இல்லை வாழ்வோம், இல்லை நினைப்போம். ஏதாவது உண்டு, கண்டிப்பாக உண்டு. எதுலேயும் நம்ம இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக இந்த 5 தலங்கள் ஏதாவது ஒரு தலத்தை நம்ம கண்டிப்பாக வாழ்நாளில் எது செய்கிறோமோ இல்லையோ, கார்த்திகை தீபம் வந்தால் அண்ணாமலையாரை நினைக்காமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் நான் எல்லாருக்கும் அன்பாக ஒன்று கேட்டு சொல்லுகிறேன், பணிவோடு கேட்டு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அண்ணாமலையாருக்கு அரோகரா ஒன்று தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இல்லை தூங்கி எழுந்த உடனே சொல்லுங்கள். ஏன்? எப்போ யமன் வருவான்னு எவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மினிஸ்டர்னு பார்க்க மாட்டார், சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டார், கலெக்டர்னு பார்க்க மாட்டார், கல்யாணம் ஆனவங்கன்னு பார்க்க மாட்டார், கல்யாணம் ஆகாதவங்கன்னு பார்க்க மாட்டார், புது மாப்பிள்ளன்னும் பார்க்க மாட்டார், பிறந்த குழந்தைன்னும் பார்க்க மாட்டார். அவருக்கு நேரம் வந்தா ஆமாம் கிழிச்சிட்டு அமுச்சு வச்சிருவார் எதை? சீட்டை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கிராமங்கள்லையோ இல்லை நம்ம வீடுகள்லையோ இல்லை நம்ம இடத்துல ஏதாவது தெரிந்த ஒரு அன்பர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னா அவர் காதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே 1 கோடி பாவம் செய்திருந்தாலும் அடுத்த வினாடி அவருக்கு மோட்சம் கிடைக்கும். கோடி பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்த நாமம் எதுன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா. அந்த வார்த்தை சொன்ன உடனே முக்தி கொடுத்துருவாராம். எப்போ? உயிர் போகிற நேரத்தில். அவர் சொல்லலைன்னாலும் அவருடைய திருக்காதில் நாம சொன்னால் கிடச்சுடுதான். அப்போ எவ்வளவு சிறப்பு இல்லையா? அப்பேற்பட்ட காசியம் பதியில் சனி லிங்கம் அமைத்து காலபைரவரை குருவாக ஏற்றுக்கொண்டு சனீஸ்வரர் தவம் பண்ணுறார். தவம் முடிஞ்சது 1000 வருஷம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. அந்த சிவபெருமானை எண்ணி பூஜை செய்த ஒரே காரணத்தினால் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரப்பா, என்னப்பா வேணும், என்ன வேணுமோ கேளு சுவாமி, இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத பட்டம் எனக்கு கொடுங்கோ. என்னப்பா பட்டம்? ஈஸ்வர பட்டம். ஈஸ்வர பட்டம் 3 பேருக்கு கொடுத்துக்கிறார். ராவணேஸ்வரன், சனீஸ்வரன், இன்னொருத்தர் ஒரு 2 அடி தான் இருப்பாராம் அவர், தமிழ் முனிவர் அகத்தியர். ஏன் என்ன நிறைய பேருக்கு இது 2ம் தெரிஞ்சிடும், அகத்தியரே தெரியாது. என்ன கேட்டால் பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது ஈஸ்வர பட்டம் கொடுத்து தான் பொதிகை மலைச்சியில் போய் நிற்க வச்சார். தன் பலம் முழுவதையும் அவருக்கு கொடுத்து சமப்படுத்துவதற்காக அங்கே கொண்டு போய் நிற்க வச்சார். அதனால் அகத்தீஸ்வரர் என்கின்ற நாமம் அகத்தியருக்கு உண்டு. இப்போ இந்த 3 பேருக்கு கொடுத்ததில் முதல்ல யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா ஈஸ்வரர் பட்டம் சனீஸ்வரருக்கு கொடுத்தார். கொடுத்த அடுத்தவன், அப்பா உனக்கு வேறு என்ன வேணும் கேளு. எங்கள் அப்பா கிழக்க பார்க்கணும், நான் மேற்க பார்க்கணும், செத்தாலும் எங்கள் அப்பா மூஞ்சில் நான் முழிக்கவே கூடாது. எங்கள் அம்மா தப்பு பண்ணா, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை பிள்ளை இல்லை என்று அவர் எப்படி சொல்லலாம்? அதனால் எக்காரணத்தை கொண்டு எங்கள் அப்பாவை நான் பார்க்கவே கூடாது. அதனால் அவர் கிழக்க பார்ப்பார், இவர் மேற்க பார்ப்பார். இன்னைய வரைக்கும் அப்பா மூஞ்சி 2 பேரும் பார்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி வந்தாவே எல்லாம் என்ன பண்ணோம், அப்பா பிள்ளை இப்படி இருப்பாங்க, இப்படி ஆயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, சண்டை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அப்பாவை கேட்காம ஒரு வேலையும் செய்யாத மகன் சொல்லவே மாட்டான், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இப்போ என்ன இப்போ சொல்லலை தான் என்ன பண்ணப்போ அப்படின்பா. எல்லாம் பண்ணுறது இவர் வேலை தான். அதனால் சனியினுடைய ஆதிக்கம் அப்படி இருக்கும். இப்போ அந்த பட்டம் வாங்கி முடிச்சுட்டார். முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், சுவாமி நவகிரகத்தில் நானும் ஒருவராக இருக்கிறேன், எனக்கு என்ன வேலை? இதான் ரொம்ப முக்கியம்.
உனக்கு வேலையாப்ப நீ 30 வருஷத்திற்கு 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒவ்வொருவரையும் பிடிச்சு விட்டுடு. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு விட்டுடுன்னா எப்படி விடுறது? அவரவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றார் போல பலனை கொடு. பாவம்னா என்னது? நான் சொல்லலை, மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் குறிப்பிடுறார் 44 வகையான பாவம். இப்போ அதை நான் உங்களுக்கு கடன்னு சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான். ஏன்னா நேரம் இல்லாதனால சொல்கிறேன். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரை உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வடி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, சொல்லிட்டு தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோம்பர். அப்ப சொல்லுகிற பொழுது இதுக்கு முன்னாடி 44 வகையான பாவத்தை சொல்லும்போது 43 சொல்லி முடிச்சார். முடிச்சதுக்கு அடுத்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் செஞ்சாலும் தீர்வு உண்டு, இதுக்கெல்லாம் நிவர்த்தி என்கின்ற ஒன்று உண்டு. ஆனால் என்ன பாவம் செய்தேனோன்னு கடைசி வரியில் ஒரு வரியில் சொல்கிறார், தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மளாம் மாற்றுறதே இல்லை இன்னைய வரைக்கும். என்னது அது? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமி எனக்கு ஒரு நல்லதும் பண்ண மாட்டேங்குது. ஆனால் சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் பத்தியா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லார் வாயிலையும் கர்ம வினை, முன்வினை கர்மா. நாம் ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம இந்த உடம்பு எடுத்து அனுபவிக்குது. அப்போது அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுக்கு அப்புறமா எது நல்லது எது கெட்டது என்பது கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் சொல்கிறாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ண, நிச்சயமாக அது கிடையாது. கோபம் வருகிற பொழுது இந்த ப்ரெஷர் என்கின்ற ஒன்று ஏறுகிறது பற்றியா, அப்போ தான் தன்னையும் அறியாமல் சில வார்த்தைகள் பேசுகிறதுல தான் தெரியாமல் பேசுறது. மற்றது எல்லாமே நீங்கள் தப்புன்னு என்னைக்கு உன் மனம் இடத்துல சிந்திக்கிறையோ அப்போவே இந்த உள்ள இருக்கிற இறைவன் சிவபெருமான் கரெக்டாக காட்டி கொடுத்துருவார். என்ன காட்டி கொடுப்பார்? நீ தப்பு பண்ணுற, பொய் சொல்கிற, ஏமாத்துற, திருடுற, இது அடுத்தவர்கள் பொருள், இதை செய்யக்கூடாது என்பதை இங்கே இருக்கிற இறைவன் உணர்த்திடுவார். அப்போ நான் தெரியாமல் பண்ணேன்னு சொல்லிக்க முடியுமா? சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் சிந்திக்கக்கூடிய 6வது ஒரு அறிவை, சிரிக்கக்கூடிய 6வது ஒரு அறிவை, முடிந்த வரைக்கும் நல்லதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு அறிவை நமக்கு மட்டுமே இறைவன் கொடுத்து வச்சுக்கிறார். அப்போ நம்ம செயல்படுவது எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போது அறிவை வைத்து தானே செயல்படணும். ஆனால் அப்போ சொல்லுகிற பொழுது ஆண்டவனை நிந்திப்பது என்ன? நம்ம பண்ணிட்டு எல்லா தப்பும் நாம் பண்ணிட்டு ஆண்டவன் மேலே பழியை போட்டால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவன் மேலே பழியை போல வழி இப்படி தான் ஏற்கனவே நம்ம மூதாதையர்கள் வடிவகுத்து கொடுத்துருக்கிறார்கள். இந்த வழியில் போகாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, இது எல்லாமே உனக்கு பின்னாடி கெடுதல்ல முடியும் சொல்லிக்கிறான். ஆனால் நாம போய் தான் பார்ப்போம். ஏன் பண்ணால் என்ன தப்பு, சொன்னால் என்ன தப்பு, செஞ்சால் என்ன தப்பு, இப்படி கேள்வி கேட்டு 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 நாமே நம்மை கொண்டு போய் அடுத்த ஜென்மத்தில் பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். அதான் உண்மை. அப்போது இந்த ஜென்மத்தில் வணங்கி 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 எவர் ஒருவர் திருவருளை சேர்த்து வைத்து கொள்ளுகிறார்களோ அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் சுகபோகமாக வாழ்வார்கள். இந்த ஜென்மத்தில் நமக்கு இன்னொன்று
அப்பா அம்மா செய்கிற புண்ணியம், தாத்தா பாட்டி செய்கிற புண்ணியம், நாம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இது மூணும் தான் நமக்கு தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். செல்வம்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது காரு பங்களா, ஏன்னா செல்வம்னாவே உடனே ஸ்பாட்டில் எல்லாருக்கும் அதுதான். நம்மளை வாழ்த்துகிற பொழுது நம்ம தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மா எல்லாம் கல்யாணம் ஆன உடனே ஒரு வாழ்த்துவாங்க. என்னது? 16 பெற்று. அந்த காலத்தில் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் 16 குழந்தைய பெற்றுக்கிட்டா. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று வாழ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செல்வம் நமக்கு கிடைக்கணும்னா இப்போ நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் 52 72 இன்ச்சு டிவியை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு 126 சீரியலை விட்டுட்டு உள்ளங்கை அளவில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆப்பிள் ஃபோன்னு சொல்லக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய யூடியூப்பில் இருந்து அதில் இருக்கக்கூடிய என்னது இது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போவும் இந்த கலியுகத்திலும் இவ்வளவு பேராவது உட்கார்ந்து இந்த ஆன்மீகத்தை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இதுதான் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இந்த கலியுகத்திலையும் அந்த கேட்கணுன்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, இதுதான் தவம். நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல் நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் தவம்னு அல்ல. இந்த கலியுகத்தில் இறைவனுக்காக, அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அருணகிரி பெருமான் ஒரு திருப்புகழில் சொல்கிறார், என்னென்னு, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 மணி நேரம் 3 மணி நேரம் கடவுளை பூஜை பண்ணணும்னு எந்த கடவுளையும் சொல்லலை, எந்த வழிபாட்டிலையும் சொல்லலை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 செகண்ட் போதும். இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வச்சிருக்கிற இறைவா, நான் மட்டுமல்ல என் தாய் தந்தையர் வழியில் 7 என் வழியில் 7 இப்படி தாய் வழி 7 தந்தை வழி 7 தன்னுடைய வழியில் 7 21 தலைமுறைக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடு, இதற்கு உனக்கு நன்றி. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் முடியும்? ஒரு 30 செகண்ட் போதும் இல்லையா? அதைத்தான் சொன்னார். தெரிஞ்சால் எல்லாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் கிடது. முடிஞ்சால் பாடுங்க 2 பாட்டு. எந்த கடவுளுக்காவது உங்களுக்கு எந்த கடவுள் தெரியுமா? எல்லா கடவுளும் உங்களுக்கு ஒரே ஒரு பாஷையில் சொல்கிறேன் பாருங்க. எல்லா கடவுளும் கொடுப்பதற்கே, எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை. நாம் ஒன்றும் ராவணன் கிடையாது, கும்பகர்ணன் கிடையாது, இல்லை சூரபதமன் கிடையாது, இல்லை கம்சன் கிடையாது நம்மளையெல்லாம் வதம் பண்ணுறதுக்கு. நம்மெல்லாம் சாதாரண பிள்ளைகள். பிழை பொறுக்கக்கூடிய ஒரு பெருமான் யார்? எல்லா கடவுளுமே பிழை பொறுக்கக்கூடிய பெருமான். அப்போ என்னது? நாம் செய்கிற பிழையை பொறுத்து அப்பையும் வாதாடக்கூடிய இறைவன் என்ன சொல்கிறார்னா, என் குழந்தை பேரில் தப்பு இல்லை, படைச்சவன் பேரில் தப்பு. படைச்சவன் சரியாக படைச்சிருந்தா என் குழந்தை சரியாக இருந்திருக்கும். என் குழந்தை தப்பு பண்ணல, படைச்சவன் சரியாக படைக்கலேம்பார். அதுபோல் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, கடவுளை வணங்கக்கூடியவர்களுக்கு தான் அதிக துன்பம். இதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உள்ளே பிள்ளையார் இருக்கார், காலபைரவர் இருக்கார், சாய்பாபா இருக்கார், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிவார தேவதைகளும் முருகப்பெருமானிலிருந்து சிவபெருமான் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சியிலிருந்து எல்லா இறைவனும் இருக்கிறார். அதை செதுக்குகின்ற பொழுது அதனுடைய ஒளியினுடைய வழியை அது தாங்கிக் கொண்டதனால் அது கருவறையில் இருக்கின்றது. கருவறையில் இருக்கு. ஆனால் கருவறைக்கு போன உடனே நமக்கு நம்மையும் அறியாமல் என்ன தோணுது? கும்பணுன்னு தோணுதா? இந்த வாசப்படியை பார்த்து அது செங்கல்ல கட்டினது, அது யாராவது உட்காந்து அதை மிதிச்சு அதுக்கு மேலே போய் அது வேற நம்ம தெரியாமல் அந்த வாசப்படியில் இடிச்சுக்கிட்டோன்னா நம்ம கால் பெருவர இடிச்சுட்டா சனியம் பிடிச்ச வாசப்படி இடிச்சிச்சு. இவங்களா போய் காலை இடிச்சுக்கிட்டு வாசப்படியை திட்டுறோமா இல்லையா? அப்போது யார் தவறுது?
நம்ம தவறு தானே. அப்போது இறைவனை குறை சொல்லுவதனால் பயன் இல்லை. கடவுளை நான் விழுந்து விழுந்து கும்பிட்றேன், அந்த கடவுள் எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நீ ஒன்றும் எதிரி கிடையாது கடவுளுக்கு. நீ கடவுளுக்கு எதிரி கிடையாது. ஏன் எதிரி இல்லை? நீ செய்த முன்வினை கர்மா உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பா அம்மா செஞ்ச கர்மா சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தாத்தா பாட்டி செய்த கர்மா உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் செல்வத்தோடு சுகபோகத்தோடு நல்ல மனைவி மக்களோடு வாழ்கிறார்னா அவர் தாத்தா பாட்டி, அவர் அப்பா அம்மா, அவர் முன்ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். அவர் இப்போ நல்லா இருக்கார். இப்போ அவர் கோயிலுக்கு வரல, கும்பாபிஷேகம் பண்ணலை, அவர் சாமி கும்பிடலைன்னா அவர் ஒருபொழுதும் துன்பப்பட மாட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் துன்பப்படும். இதான் நிஜம். இப்போ புரிஞ்சிச்சா? அரசன் அன்று கொடுப்பான், தெய்வம் நின்று தான் கொடுக்கும். நீங்கள் இப்போ பண்ணுறது அடுத்த ஒரு மாதம் வேலை செஞ்சாதான் 1ஆம் தேதி சம்பளம் வாங்க முடியும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா? அப்போது இது போல தான் கணக்கு இல்லையா? அதனால் வள்ளலார் சொல்கிறார், இப்போது 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டிட்டார். இப்போ சிவபெருமான் சொன்னார், இது போன்ற பாவங்கள் வாழ்நாள்லேயே செய்கிறவங்களுக்கு ஒரு 3.5 வருஷம் கொடு, ஒரு 3.5 வருஷம் எடுத்துரு, ஒரு 3.5 வருஷம் கொடு, ஒரு 3.5 வருஷம் எடுத்துரு. அதனால தான் முற்பகுதியில் சனி பகவான் பிடிச்சார்னா கஷ்டப்பட்டோன்னா பிற்பகுதியில் எடுத்துருவார். முதல் கொடுத்துட்டார்னா பின்னாடி எடுத்துருவார். இப்போ முன்னாடி எடுத்துட்டார்னா பின்னாடி போகிற பொழுது கொடுத்துட்டு போவார். சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை. ஆனால் அது எதற்கு அப்படின்னா உங்களுடைய நற்குணங்கள் என்பது, நல்ல செயல்கள் என்பது, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இதில் இன்னொரு தானம் சேர்த்துக்கணும். 5வது தானம், கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். அதையும் போட்டு நம்ம சென்னையில் என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். அதையுமா செய்து நம்மளாம் என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். ஆனால் கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இந்த 5 தானமும் செய்தால் மனிதர்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள், இதில் 1 குறைஞ்சாலும் 5 அறிவு படைத்து விலங்கு நாமெல்லாம். அப்போது தானத்திலே சிறந்தது அன்னதானம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அடுத்து அறிவு தானம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் நடத்துவது, ஒரு குழந்தையை ஃப்ரீயாக படிக்க வைப்பது, ஒரு குழந்தைக்கு அறிவை கொடுப்பது, ஒரு குழந்தைக்கு அறிவு கொடுத்தா அவன் 1000 குழந்தைகளை உற்பத்தியாக்குவது, இது எல்லாம் அறிவு தானம் செய்வது. நம்ம படித்த படிப்பை யாருக்காவது ஒரு 4 பேருக்கு பயன்படும்படியாக சொல்லி கொடுப்பது, அறிவு தானம் பண்ணணும். சரி, அறிவு தானம் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் என்ன? நிதானம். ரொம்ப படிச்சிருந்தாலும், எவ்வளவு டிகிரி வாங்கினாலும் சரி, இல்லை எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். நான் எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்னா போச்சின்னு அர்த்தம். போச்சின்னு அர்த்தம். எந்த இடத்துல கல்வி அறிவு அதிகமாக இருந்து பணிவு இல்லாமல் இருக்கோ அவர் அவ்வளவு படித்தோம் கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போனா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் கல்வியை கற்பது சிறப்பல்ல, அந்த கல்வியை கற்ற வழியில் நடப்பது சிறப்பு. அதன் வழியில் நடக்கணும் இல்லையா? அதுபோல் நடக்கணும். இப்போது அதைத்தான் சொன்னார். அப்போ நிதானமாக இந்த மாதிரி யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாளோ அவளெல்லாம் கொஞ்சமாக துன்பம் கொடு, அதிகமாக கொடுக்காது. சரிங்க சுவாமி, நீங்கள் பாட்டுக்கு கொடுத்துட்டீங்க, நான் பாட்டுக்கு வாங்கிட்டேன், இதை முதல்ல யார் மேலே பிரயோகம் பண்ணி பார்க்குறதுன்னு தெரியல, வரம் கொடுத்தவன் தலையில் கையை வைக்கணும்னு சொல்லுவாங்க, முதல்ல நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை பிடிச்சிட்டு அப்புறமா மற்றவங்களை பிடிக்கிறேன்னார். ஏண்டா இதுக்கடா 1000 வருஷம் தவம் பண்ணேன். சரிங்க சுவாமி, நீங்கள் தானே கொடுத்தீங்க, அதனால் நீங்களே கொடுத்துட்டதை நீங்களே சொல்லிடலாமேன்னார். உடனே பார்த்தார், அப்படியா, சரி உனக்கு 90 நாள் டைம் தரேன், முடிஞ்சா பிடிச்சிக்கோ. 3 மாதம். சிவபெருமான் முன்னாடி போகிறார், பின்னாடி சனீஸ்வரர் வரார். நம்மளை மாதிரி ஆட்களும் அத்தனை பேருக்கும் இப்போ சொல்ல போன செய்தியாக பரவிடுது. எங்கே? யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மெசேஜு, எஸ்எம்மு எல்லாம் போயிடுச்சு. போன உடனே சொல்கிறாங்க, ஈஸ்வர பட்டம் வாங்கி இருக்கிறாராம் சனீஸ்வரர், அவரை போல கொடுப்பவர் எவரும் இல்லை, அவரை போல கெடுப்பவர் எவரும் இல்லை, சிவபெருமான் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன் சிவபெருமான் ஒன்றும் எதுக்கு செய்ய மாட்டார்?
பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் பிணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரானை. யார் அவர்? சிவபெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவார், போகமும் திருவும் தருவார், பின்னை என் பிழையை பொறுப்பார். நான் பண்ணுற தப்பு மொத்தத்தையுமே பொறுத்துக்குவார். யார்? சிவபெருமான். சிவபெருமானை எல்லாரும் தண்டனை கொடுக்குற கடவுளாக தான் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அவரை மாதிரி பிழை பொறுக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வேறு எந்த கடவுளும் இல்லை. எல்லா கடவுளும் தண்டனை கொடுத்துருப்பாங்க. எல்லா புராணத்தையும் பாருங்கள், சண்டை இருக்கும். சிவபுராணத்தில் மட்டும் பாருங்கள், சண்டையே இருக்காது. சிரிப்பால் தாங்க முப்புறத்தை கூட எரிச்சார், சிரிச்சிட்டு தாங்க எரிச்சார். ஆனால் எக்காரணத்தை கொண்டு சண்டை போட்டதா சரித்திரம் கிடையாது. அப்பேற்பட்ட சிவபெருமானாக இருக்கக்கூடியவர். அதனால் பார்த்தார், நம்ம கொடுத்த வரத்தை நாமே மதிக்கலைன்னா உலக மக்கள் எப்படி மதிப்பார்கள்? 90 நாள் டைம் தரும், பிடிச்சிக்கோன்னார். சரி, இவர் 90 நாள் டைம் கொடுத்ததுனால பின்னாடியே போகிறார் இல்லையா? திரும்பி திரும்பி பார்க்குறார் சிவபெருமான். இவனும் வரானே. சிவபெருமானை யாரும் வணக்கம் சொல்லலை. சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம்னாங்க. சிவபெருமான் பார்த்தார், இது என்ன நமக்கு விழ வேண்டிய வணக்கமெல்லாம் பின்னாடி போயின்னு இருக்கு. சரி இருக்கட்டும்னு நேராக ஒரு தாமரை பூத்து குலுங்கி இருந்த தாவரத்துக்குள்ளே இறங்கினார். குளத்தில் இறங்கியவர் பார்த்தார், தாவரத்துக்கிட்ட பேசுகிறார். சிவபெருமான் பேசுகிறது எல்லாருக்குமே கேட்கும் இல்லையா? அதனால் அவர் பார்த்தார், ஒரு அறிவு படைத்த தாவரம். அந்த தாமரை கிட்ட கேட்டார், பின்னாடி சனீஸ்வரன் இருக்கானா? சுவாமி, அவன் கரை மேலே இருக்கான், ஆனால் தண்ணியில் இறங்கலை. ஏன்? அவனுக்கு தண்ணின்னா அலர்ஜி, அதனால் அவன் இறங்கலை. இறைவனுடைய கருணையினால் அவர் சொல்லுகிற பொழுது சொல்கிறார், நம்ம கொடுத்த வரத்தை நாமே மதிக்காவிட்டால் உலக மக்கள் எப்படி மதிப்பாங்கன்னு தாவரத்துக்கிட்ட போனார். சனீஸ்வரன் இருக்கானே, கரமேல உட்காந்துட்டு இருக்கான். சுவாமி, அப்படியா? சரி, அவன் என்னை பார்க்கவும் கூடாது, அவன் என்னை தொடவும் கூடாது. அப்படி ஏதாவது உங்ககிட்ட இடம் இருந்தால் கூட. சுவாமி, என் பொண்டாட்டியே தொடாத இடம் இருக்குது சாமி. மனைவி தொடாத இடம் எங்கேயாவது உண்டா? சாமி, என்கிட்ட இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் மனைவி தொடுவேன், ஆனால் என்கிட்ட மட்டும் மனைவி தொடாத ஒரு இடமும் வச்சுருக்கேன் சுவாமி. சுவாமி, உங்களுக்கு மொட்டை மாடி வேணுமா, அண்டர் கிரவுண்ட் வேணுமா? சிவபெருமானையே கேட்ட ஒரே ஒரு பூ எதுன்னா இது மட்டும்தான். உடனே பார்த்தார், அவன் என்னை பார்க்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் கொடு. சுவாமி, தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் போய் இருங்க சுவாமி, அவன் எப்படி என்ன அனுமதி இல்லாமல் உள்ளே வர்றான் பார்க்குறேன். தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா அது உள்ளர பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் இடையில். அந்த இடைப்பட்ட பகுதியில் தான் சிவபெருமான் 90 நாள் வாசம் செய்தார். இப்படி 90 நாள் வாசம் செய்து முடித்து கரையேறினார். கரையேறின அடுத்த வினாடி பார்த்தா, ஏன்டா இன்னுமாடா நீ போகலை? ஏன் சுவாமி, வரம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போக வேண்டாமா? அதுக்காக தான் சுவாமி வெயிட்டிங்கில் இருக்கேன்னார். அப்படியா? நீ தான் என்னை பிடிக்கவே இல்லையடா. யார் சுவாமி சொன்னது? உலகத்தை மறந்து, பார்வதியை மறந்து, சிவயாது எல்லா ஜீவன்களையும் மறந்து, முக்தி தரக்கூடிய தொழிலையும் மறந்து 90 நாள் ஒரு அறிவு படைத்த தாவரத்தினுடைய இடைப்பட்ட பகுதியில் போய் உங்களை நிற்க வச்சனே சுவாமி, அதுதான் நான் உங்களை பிடிச்ச காலம் சுவாமின்னார். சொன்ன உடனே சிவபெருமானுக்கு தெரியாமல் அங்கே போய் நிற்கல. நாம் கொடுத்த வரத்தை நாமே மதிக்காவிட்டால் உலக மக்கள் எப்படி மதிப்பார்கள் என்பதற்காக தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று போய் அங்கே நின்னார். அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒடிச்சிங்கன்னா அதிலிருந்து ஒரு நூல் வரும். இந்த நூல் வருவதை திரி போடுகிற பொழுது பெண்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அதில் ஒரு நூல் தாமரை தண்டனுடைய நூலை அப்படி சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குழந்தை இல்லையா, கல்யாணம் இல்லையா, செல்வம் இல்லையா, வறுமை தீரணுமா, நோய் தீரணுமா, ஏதாவது ஒரு ஆலயத்தில் நம்ம இல்லங்களில் அந்த தாமரை தண்டனுடைய நூலை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்கள்லாம் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். தலைகீழான்னா மாற்றம்னா வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.